வாங்க தோசை பீஸா பண்ணலாம், காக்கா முட்டை பீஸான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக தோசை மாவை கொஞ்சம் நல்லா திக் லேயராக ஊற்றிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றினாலும் ஓகே. உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு உங்களுடைய ஆர்ட் ஒர்க் அதில் பண்ணுங்கள். நம்ம ஆளுகெல்லாம் நார்மல் தோசை சுட்டாவே 4 5ன்னு சாப்பிடுவாங்க. நான் குழந்தைகளையும் சொன்னேன், பெரியவங்களையும் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு சொன்னது நம்மளையும் சேர்த்து தாங்க. எதனா அவங்களுக்கு செய்யும் போது நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அவங்கள சொல்லி சொல்லி தானே சாப்பிட முடியும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய க்ரியேட்டிவுக்கு எப்படி எப்படி தோணுதுன்னு பாருங்கள். நான் இந்த 2 சீசனிங் வச்சுருக்கேன், எப்பயுமே வச்சுருப்பேன். என்னென்னா இந்த மாதிரியான ஸ்மெல்ஸ் தானங்க வெளியில் வாங்குகிற ஃபுட்டுக்கே அட்ராக்ட் பண்ணுது. அதனால் வேண்டி நான் இந்த 2 ரெண்டுமே கொடுத்து பாருங்கள், நல்லா ஜீரணமும் ஆகும். அதனால் இது 2 மட்டும் போடுவேன். போட்டு எப்பாவது இந்த மாதிரி கொடுக்கறது உண்டு. அதனால் இந்த மாதிரி போட்டு கொடுத்தேன். இதுக்கு மேலே சீஸ் நல்லா துருவி போட்டு கொடுங்க, அது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஏதாவது இருந்ததுனாலும் போட்டு அந்த மாதிரி கொடுங்க. மேலே வந்து நான் ஆயில் இல்லை கீ ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆயில் ஊற்றினாலும் சரி, கீ ஊற்றினாலும் சரி, பட்டர் போட்டாலும் சரி, சீஸ் போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக ரிச்சாக இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.